நான் நல்லவன், நீ எப்படி புரிஞ்சுக்க போகிற? தெரியாது. புரியுது? நான் நல்லவன், சத்தியார்த்தமாக கடவுள் சாட்சியாக நான் ரொம்ப நல்லவன், நீ எப்படி புரிஞ்சுக்க போகிற? எனக்கு தெரியாது. யார் இஷ்டம் இது? உன் இஷ்டம். எப்படின்னா புரிஞ்சிக்கலாம், எப்படின்னா புரிஞ்சிக்கலாம். கேள்வின்னா பிறவி இருக்குதுன்னா, அடுத்த பிறவி நான் எடுக்கிற உரிமை எனக்கு இருக்குதுன்னா, கேட்க வேண்டியது யார்கிட்ட தாங்க இது? உங்ககிட்ட தான் இருக்குது. பிறவி இருக்குதுன்னு ஒத்துக்கினேன்னா நீ அடுத்த பிறவி எப்படி வாழணுன்றதையும் யார்கிட்ட தான் இருக்குது? ஒரு கதை, இந்த புத்தரும் அவங்க நண்பருமா போனாங்களாமா, அவங்க அண்ணன் பையனோ யாரோ ஆனந்தம் கூட இருந்தாலாம். கதை நான் பார்த்ததில்லை. போனாங்களாமா, போகும்போது ஒரு செடி இருந்ததாம்மா. இந்த செடி வாழுமான்னு கேட்டானாமா. வாழும் என்ன பிடிங்கிட்டானா. யார்? இந்த புத்தர் கூட இருந்தவன் பிடிங்கி கீழே போட்டு போயிட்டானா. போயிட்டு அங்கே ஊரில் 3 நாள் சத்சங்கம் முடிச்சுட்டு வந்துக்கிறாங்க. இருந்தாலும் வாழன்ட்டார்ல, அதனால் மழை பெஞ்சி பிடுங்கி போட்ட பேரோட மண் ஓட்டின்னு வாழ்ந்துக்குது. ஒன்று புத்தரை பார்த்துட்டு இவன் எதுவுமே சொல்ல, அவன் பண்ணணும். பரவாயில்ல, நீங்கள் சொன்ன மாதிரியே என்ன பண்ணுதே வாழ்ந்துனுக்குது. திரும்ப பிடிங்கிட்டானா. இப்போ சொல்லு வாழுமான்ட்டு. முதல்ல சாதாரணமாக வாழன்னாரு. அவர் சாதாரணமாக தான் சொன்னார், ஆனால் நடந்தது. ஏன்னா அவனுக்கும் கடவுளுக்கும் உண்மான நெருக்கம். அங்கே நீங்கள் அதை தான் புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் சும்மா சாதாரணமாக சொன்னால் கூட நடக்கும். ஏன்னா அவன் யார்? ஒரு சாதாரணமாக சொல்கிறான். அவனுக்கு அந்த ஆராய்ச்சி பண்ணி இது கடவுள் காப்பாற்றுற அப்படிலாம் கிடையாது. சும்மா போகிற போகல ஒன்று சொன்னான் அந்த புத்தன். இப்போ திரும்ப பிடிங்கிட்டான். இப்போ 2வது கேள்வி என்ன? வாழுமா? இப்போ புத்தர் சொன்னாரான், அது உன் கையில் தான் இருக்குது. ஏன் தலைகீழ வச்சுட்டு வந்துடுவேல்ல? வேறுபட்ட மண்ணில் படவே கூடாதுன்ற மாதிரி என்ன பண்ணுவேன் நீ? இப்போ வாழக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறது யார் கையில் இருக்குது?